டேலியிலிருந்து எக்ஸலுக்கு எப்படி நம் லெட்ஜரை கொண்டு வருவது? அதற்கு முதலாவதாக கம்பெனியை கிரியேட் பண்ணுங்கள். கம்பெனி கிரியேட் பண்ணுற எக்ஸல் டு டேலி ப்ரைம். உங்கள் ஸ்டேட்டை ஃபில் பண்ணிங்க. இயர் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கம்பெனி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கம்பெனியில் லெட்ஜர்ஸ் இருக்குமானா சார்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர்ஸில் போய் பார்த்தோம்னா நமக்கு லெட்ஜர் வியூவில் ரெண்டு லெட்ஜர் தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் நம்ம எக்ஸலில் இருக்க லெட்ஜர்ஸ்லாம் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை இம்போர்ட்டில் மாஸ்டர். ஸோ மாஸ்டரில் எங்கே உங்கள் டேட்டா இருக்குது, எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட், அதுக்கப்புறம் அது எந்த ஃபைலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சாம்பிள் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்கே சாம்பிள் எக்ஸல் ஃபைல் இருக்குது. ஸோ சாம்பிள் எக்ஸல் ஃபைலில் நீங்கள் கான்ஃபிகர் போயிட்டு எதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க, எந்த ஃபார்மேட்டை, லெட்ஜரையா குரூப்பா அப்படிங்கிறது, லெட்ஜரை செலக்ட் பண்ணிவிட்டு அது எங்கே அந்த ஃபார்மேட் போகுது, அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம பார்த்து மாற்றி வச்சுக்கலாம். செலக்ட் ட்ரைவில் போயிட்டு நமக்கு எந்த பாத் வேணுமோ அந்த பாத்தில் போயிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓவர் ரைட் கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஓவர் ரைட் ஆகும். ஓகே, இதை ஆல்ரெடி பண்ணனால நான் அது திருப்பி பண்ணல, நான் நோ கொடுத்துட்டேன். நீங்கள் எஸ் கொடுத்து இப்போ அந்த கம்பெனியில் உள்ளே இருக்க அந்த லெட்ஜர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ லெட்ஜரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை லெட்ஜர் வந்து இம்போர்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் காட்டும். நீங்கள் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நீங்கள் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஜர் வியூவில் ஸோ நம்ம கொடுத்த எல்லா லெட்ஜருமே இங்கே வந்து இம்போர்ட் ஆகிடும். அப்போ எக்ஸல்லேருந்து டேலிக்கு லெட்ஜர் கொண்டு வர்றது வந்து ரொம்ப சிம்பிள். டேலி ப்ரைமில் இப்போ நம்ம செய்ய வேண்டியதோட சாம்பிள் ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த சாம்பிள் ஃபைல் பார்த்தீங்கன்னா இதான் சாம்பிள் ஃபைல். நேம், குரூப் நேம், லெட்ஜர் ஓப்பனிங் பேலன்ஸ், டிஆர்சிஆர், பில் டேட், இது எல்லாமே இருக்கும். இதில் லெட்ஜர் ரீட்விங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரீட்விங்கிறது நமக்கு என்னென்ன டீட்டெயில் இருக்கணுங்கிறது நம்ம மேண்டேட்ரியாக கண்டிப்பாக பண்ண வேண்டியது வந்து லெட்ஜரோட நேம், குரூப் நேம், லெட்ஜர் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, அது கொடுத்துக்கலாம். இப்போ குரூப் நேம் செலக்ட் பண்ணும்போது தப்பாக ஸ்பெல்லிங் அடிச்சோன்னா அதையுமே அது வந்து சரி பண்ணும். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம டேலி ப்ரைமுக்கு போயிட்டு இம்போர்ட்டில் நம்ம வந்து மாஸ்டரில் அந்த பாத்தை செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லெட்ஜர்ஸ் எல்லாமே இங்கே ஈஸியாக வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு கம்பெனி மேனுவலாக வச்சுருக்கீங்க, அதை மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷனையும் நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதான் வந்து பார்க்கல. இப்போ ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதை நம்ம எப்படி ட்ரான்சாக்ஷனை மைக்ரேட் பண்ணுறதுன்னு